நான் முதல்ல மிஷ்கினுக்கு தேங்க் பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ மிஷ்கின். நீங்கள் நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு, நான் ஆக்சுவலாக தூங்கலை, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் காலுக்காக. ஸோ எனக்கு ஒரு நார்மலாக ஒரு படத்தை மிஷ்கின் பார்த்த உடனே அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இந்த படம் வந்து அவர் எப்போதும் ரெஸ்பாண்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அவர்கிட்ட. இன்றைக்கி அவர் பேசுனதும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகுது. தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்கர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி, எவ்ரிதிங். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட டைரக்டராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம். ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பயங்கர ப்ரெஷர். அதுவும் வந்து ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசரோட ப்ரெஷர். இப்போ கூட அப்துல்லோட தான் பேசிகிட்டு இருந்தேன். இது 4 நாளைக்குள்ளே எங்கெங்கே வரணும், எங்கெங்கே வர வைக்கலாம், எந்த இடத்துல வரணும், எப்படி வரணும், வருமா வராதா, இப்படி எல்லா டிஸ்கஷன்ஸும் போயிட்டே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் எல்லா கர்நாடகா, கேரளா அண்ட் நார்த் இந்தியாலையும் ஆந்திராலையும் ரிலீஸ் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு எஸ் பிக்சர்ஸ் மிஸ்டர் சீனு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு நன்றி. அண்ட் அவர் அப்துல் மட்டும் தனியாக கை தட்டுறாரு. அவர் தான் பணத்தை வாங்கி, அவர்கிட்ட பணத்தை வாங்கி இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது. அதனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவர் மிஸ்டர் சீனு எவ்வளோ முக்கியம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்றது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு படம் நடக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ சாலிட் மோட்டிவேட்டட் ட்ரிவன் ஃபில்ம் மேக்கர். ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் வேணும். அண்ட் வர்ஷா வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹைப்பர் மோட்டிவேட்டட். அவங்க நார்மல் மோட்டிவேஷன்லாம் இல்லை, எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மோட்டிவேஷனு. அண்ட் அந்த மோட்டிவேஷனுடைய முதல்ல இது என்னென்னா, சார் நான் வந்து படம் பண்ணால் உங்கள் கம்பெனியில் பண்ணவே மாட்டேன், அதான் ஃபஸ்ட்டு அவங்களது. அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அது. அண்ட் இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்ணுறதா இருந்து, அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னப்போ தான் ஷீ கேம் அண்ட் செட், நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பண்ணலாமா? இது ஓகே, எஸ் ஃபைன், பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஐ வுட் லைக், என்ன கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் நான் கேட்டேன். அப்போ நானும் அப்துல்லும் தான் கேட்டோம். ஷீ டோல்டு, அந்த ஃபஸ்ட்டு 40 minutes ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவ்வளோ காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம அழியாத கோலங்கள்லேருந்து, துள்ளுவது இளமையிலேருந்து, வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் பார்த்துருக்கோம். அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ், ஒரு ஆண் தன்னுடைய 10 பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளுறான், அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான், சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுல தான் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த 10 பருவங்களுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவளுடைய க்யூரியாசிட்டி, அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அந்த 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 40 minutes வந்து அதோடு நிற்கல. இட் வாஸ் அ செல்ஃப் கிரிட்டிக். அந்த ஃபேமிலியை, அந்த எஜுகேஷன் சிஸ்டமை எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே. தட் ஐ ரியலி லைக்ட். அண்ட் அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னென்னா, அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவிலிருந்து, அந்த இடத்துலேருந்து அந்த அந்த சூழலை ஒரு 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 அணுகுன ஒரு தன்மை இருந்தது இந்த ரைட்டிங்கில். தட் ஐ ரியலி லைக். அண்ட் அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து எந்த க்ரியேட்டிவ் காலுமே நான் எடுக்கலை. அதாவது இந்த காஸ்டிங்லலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வர்ஷா வாஸ் டிசைடிங் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 திங்ஸ். 1-2 விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பற்றி வேணால் நான் சொல்லியிருக்கேன். இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பற்றி வேணால் சில கமெண்ட்ஸ் நான் வர்ஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வர்ஷாவோட சாய்ஸ் தான். அண்ட்
she has inspired the whole team to commit themselves and give their 100% to the film. ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அதுதான். அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஒரு 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 படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை. அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோட மை பாய்ஸ் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ. அவங்களுக்கும் நன்றி, என்னுடைய தேங்க்ஸ். அண்டு ஒரு 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 படம் நடக்கணும் முடியணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள், எவ்ரிதிங் ஷுட் ஃபால் இன் பிளேஸ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது, ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது, ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது. எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும். இந்த ப்ரெஸ் மீட்டு, மீடியா எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறது, அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய ஏஜென்சி வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் யூ கேன் சூஸ். மிஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவா இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்குறது என்னென்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை, தனக்கான எதிர்காலம் என்னவா இருக்கணுன்றத அவங்களுடைய முன் தலைமுறைகிட்ட இருந்தும் எந்த சூழலில் அவங்க வாழறாங்களோ அதிலிருந்தும் அவங்க கற்றுக்குறாங்க. ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் வந்து 4 பசங்க 5 பசங்க இருப்பாங்க. தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங். ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 2 பசங்களாக மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக மாறினாங்க. அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறலை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் சமைக்கணும். எங்கள் அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் வேலைக்கு மட்டும் போவார். அம்மா வேலைக்கும் போகணும், வீட்லேயும் பார்த்துக்கணும். அப்படி இருந்தது. ஐ திங்க் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாறல. பட் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை, அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புலேருந்தும் அவங்க செஞ்ச கரெக்ட்லேருந்தும் அந்த வாழற சூழல்லிருந்தும் அவங்களாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும், இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானது தான். இப்போது இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம் வெகுவாக ரசிச்சிட முடியாது. நம்ம தலைமுறையில் ரசித்த இசையை இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வெகுவாக ரசிச்சிட முடியாது. ரசிக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் பொதுவாக. அதுபோல் ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்தந்த தலைமுறையுடையது. அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இடத்துலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தில் வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி, அந்த இடைவெளியை அவங்க 2 பேரும் கடக்க முயற்சி பண்ணுறதும், இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான். அவங்க எந்த ஒரு பாயிண்டில் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்களோன்றது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன். வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவில் நான் பார்க்குறேன். அண்ட் நடித்த ஒவ்வொருத்தருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும். ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல. இதில் முக்கியமாக ஒரு 2-3 பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லா டிஓபிஸ் 3 பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வர்ஷா is young in experience, but everybody gave in their 100% commitment and support to her vision. நான் ரெண்டு சந்தர்ப்பங்களில் ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டேன்னு நினைக்கிறேன், இல்லை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டேயோ செகண்ட் டேயோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும்போது நான் போயிருந்தேன். அப்போவும் வந்து
எனக்கு வந்து ஹி ரிமைண்ட்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ஷங்கி. ஷங்கி வந்து பாலமேந்திர சாரோட சன். ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி. பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன். பாலுமகேந்திர சாருக்கு ரைட் ஆப்போசிட். அவர் வந்து பாலுமகேந்திர சார் வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார் ஸ்பாட்டில். ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாமல் செய்வார். அந்த மாதிரி தான் இருந்தது பிரின்ஸோட ஒர்க்கு. அண்ட் வர்ஷா என்ன கேட்டாலும் ஹி வாஸ் ஆல்வே யா ஓகே வில் டூ இட், என்ன யா ஃபைன், அவ்வளோதான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ அண்டு அந்த அந்த 30s வந்து நான் போகலை, செட்டுக்கு போகலை. பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டைரக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாங்க. அண்ட் ஆல் த பாய்ஸ் இன் த ஃபில்ம், லைக் ஐ மீன் பாய்ஸ்னால் 3 பசங்க, 3 பேருமே வந்து தே ஹேட் பிளேட் த ரோல்ஸ் வெல். ரிதுவுக்கு வந்து ஒரு அந்த ப்ளீஸ் ஸ்கூலில் ஒன்று இருக்குது. அப்புறம் லேட்டர் 30s ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த டைம் வந்து இட் ரியலி ஒர்க்ட் அண்ட் போத் ஆஃப் தெம் ஹட் டன் அ வெரி குட் ஜாப்.